வணக்கம் அருண்குமார். வணக்கம் மலர் சார். ஸோ ஜஸ்டிஸ் தமிழ்ல அடுத்த உங்களுடைய நேர்காணல எடுக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க இப்போ ரீசெண்டா கேள்விப்பட்டிருப்பீங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து சமீபத்திய பிரஸ் மீட்ல பேசுகிற பொழுது, பெரியார் குறித்தான ஒரு ஒரு கருத்த வெளியிட்டிருக்காரு. அது ரொம்ப சர்ச்சையா மாறி இருக்குது. பெரியார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, காம இச்சை ஏற்பட்டுச்சு உங்களுக்கு அப்டின்னா, நீங்க வந்து பெற்ற தாயோடோ, உங்களுடைய உடன் பிறந்தவர்களோடோ உறவு கொள்ளுங்கள்னு அளவுக்கு சொல்லியிருக்காரு. அவரா பெண்ணை விடுதலை பேசியிருக்கிறாரு அப்படின்னு, விஜய் தொடர்பான ஒரு கேள்வி ஆக்சுவலி கேட்டிருக்காங்க அந்த பிரஸ் மீட்ல. விஜய், பெரியார் அப்படின்னு போய் அங்க போய் அது முடிஞ்சிருக்குது. அதன் பிறகு அடுத்த நாள்ல இருந்து அதாவது இன்றைக்கு முழுக்க கடும் எதிர்ப்புகள் நடந்துச்சு. இன்னைக்கு மீண்டும் வந்து அவர் அத வந்து பேசும்போது, நான் அந்த கருத்துல பின்வாங்க மாட்டேன். ஆதாரமா கேட்கிறீங்க? அது பெரியாருடைய நூல நாட்டுடைமையாக்குங்க. அதுல தான் இருக்குது ஆதாரம் அப்படின்னு சொல்லி, அந்த பக்கம் வந்து பால திருப்பி விட்டாரு. ஸோ ஆக்சுவலி அவருடைய ரீசென்ட்டான ஆ ஸ்டாண்ட்ஸ் ஆன் பெரியார் அப்படின்றது வந்து டே பை டே கொஞ்சம் மாறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பொலிட்டிக்கலி. ஸோ இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? பெரியார் மீதான எதிர்ப்பு அல்லது பெரியார் எதிர்ப்பு தான் அப்படிங்கிறத இப்ப கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. என்ன உங்க கொள்கை அப்படின்னு ஒருத்தர் அவங்க கேள்வி கேட்கும்போது, நான் இங்க பாருங்க திராவிடன்னு பேசுனா நான் எதிர்ப்பேன். அப்ப திராவிடத்துக்கு ஆணி வேரா இருக்கிறது யாரு? பெரியாரு. அத நான் வந்து அசச்சு அடிச்சு நொறுக்குவேன் அப்படிங்கிற இதுல வந்து அவரு பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த பொலிட்டிக்கல் மூவ் அண்ட் இந்த ஸ்டாண்ட? அந்த கருத்தை நம்ம முழுமையா ஏற்கவும் முடியாது, முழுமையா எதிர்க்கவும் முடியாது. ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு பெரியாருன்ற ஒரு பிம்பத்தை பற்றி மட்டுமே நம்ம பேசியிருக்க முடியாது. அவர் என்ன சொல்ல வந்தாரு, எதுக்கு சொல்ல வந்தாரு, என்ன காலத்துல பயன்பட்டாரு, அவர் முழுசா நம்ம அனலைஸ் பண்ணி அந்த முழுமையா அந்த கேரக்டரை உள்வாங்கின பிறகுதான் நம்ம பத்தி பேச முடியும். பெரியார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டத்துல பங்கேற்று இருக்கிறாரு, சமுதாய மறுமலர்ச்சிக்கு போராடி இருக்கிறாரு, பெண் விடுதலைக்கும் பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரி சில செய்திகள் நீங்க சொன்ன மாதிரி இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அதை நம்ம வந்து ஆதாரத்தை நம்ம பார்க்கணும். அது இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை பத்தி நம்ம முழுசா படிச்சா மட்டும்தான் அவர் எதனா என்ன பேசாம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் என்ன கேட்பேன்னா, இப்ப இவ்வளவு நீங்க பேசினாருன்னு சொல்றீங்க இல்லையா, நான் அதுல முக்கியமா சொல்ல பாயிண்ட் என்னன்னா, பெரியாருடைய நூட்களை நாட்டுடைமை ஆக்கப்படும்ன்றதை நான் முக்கியமா பேசுறேன். ஏன்னா பெரியார நூட்கள் நாட்டுடைமை அது வந்து சரியான விஷயம்ன்றீங்களா அத? ஆமா. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தர பத்தி நீங்க இவ்வளவு விமர்சன படங்கள் வைக்கிறீங்க. விமர்சன படங்கள் வந்துட்டு இருக்கு. அது எல்லாத்துக்குமே நீங்க தனிநபர் வந்து பதில் குடுத்துட்டே இருக்க முடியாது. பெரியார் என்ன பேசினார்? அவருடைய உண்மையான வாழ்நாள்ல அவர் என்னெல்லாம் எழுதினார்? அவருடைய படைப்புகள் என்ன? அவர் என்ன எழுதினாரு? அது எல்லாத்தையுமே நாட்டுமை ஆக்குங்களேன். நாட்டுமை ஆக்குனா என்ன ஆகும்னா, அது பொது வளத்துக்கு வரட்டும். அது விவாதம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம வந்து இப்ப நீங்க பெரியாரை எதிர்ப்பவர்களும் ஒரு பக்கம் இருப்பாங்க, பெரியாரை ஏற்பவரும் ஒரு பக்கம் இருப்பாங்க. 2 பேருமே மாத்தி மாத்தி கடைசியில சண்டை போட்டுட்டே இருப்பாங்களே தவிர, அதுக்கு சரியான முடிவு கிடைக்காது. சோ இப்ப இதோட பேக் ஸ்டோரி நீங்க பாக்கணும்னு வச்சுக்கோங்க. இது வந்து இப்ப மட்டும் நடக்கிறது இல்ல. ஆரம்ப காலத்துல இருந்து தமிழ் அரசியல் வரலாற்றே இந்த மாதிரி நான் இன்னார் என்று சொல்வதை தவிர்த்து நான் இன்னார் அல்ல அப்படின்னு சொல்ற அரசியல் தான் மேலோங்கி இருக்கு. ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா பிராமணர் அல்லாதன்னு சொல்லி ஒரு இயக்கங்கள் ஆரம்பிச்சது. அது சார்பாதான் அரசியல் கட்சிகள் செயல்பட்டு ஆட்சிக்கு வந்தது எல்லாமே. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, திராவிடர் அல்லாதர், அதாவது ஆரிய திராவிடர் அந்த கோட்பாடுல அரசியல் செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தமிழர் அல்லாதவன் சொல்லி அரசியல் போயிட்டு இருக்கு. சோ நீங்க கிட்டத்தட்ட 3 ஜெனரேஷன் பார்க்கும்போது நான் இன்னான்னு சொல்லி இங்க அரசியல் நடந்ததே கிடையாது தமிழ்நாட்டுல. நான் இன்னார் அல்ல, வெளியே நான் இந்த மாதிரிதான் அரசியல் இங்க போயிட்டே இருக்கு. சீமான் சொல்ல அவர்கள் முக்கியமான குற்றச்சாட்டு என்ன, நீங்க எல்லாத்துக்குமே பெரியாரை வந்து முன்னிலைப்படுத்தாதீங்கன்னு தான் சொல்றாங்க. பெரியார் மட்டுமே காலம் அல்ல, பெரியாரும் ஒரு காலம்னு சொல்றாங்க. அதுதான் நேற்று சொன்ன வாக்கியங்கள். அதாவது இப்போ அவர் இப்படி சொல்றாலுமே கூட, அவர் இப்படி சொன்னாலுமே கூட, தமிழ்நாட்டுல பல முக்கியமான விஷயங்களை முன்னெடுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு வரைக்கும் திராவிடர் கழகத்துல என்ன சொல்றாங்கன்னா, அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் சட்ட திருத்தத்தை உருவாக்கியவர். அதே போல அரசமைப்பு சட்ட திருத்தத்துல வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், இடஒதுக்கீடு ஆகிய விஷயத்துல ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் ஐயா பெரியார் தான் சொல்றாங்கல்ல. அப்ப அதெல்லாம் வந்து மறுத்துற முடியுமா? பெரியார் மட்டும் தான் சொல்லதானே முடியும். ஆமா பெரியார் மட்டும் தான் பண்ணாதான் சொல்ல முடியும். இல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த திருத்தத்தை உண்டாக்குவதற்கு முதன்மையா இருந்தவர் பெரியார். அதை மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரதுக்கு முன்னாடியே சென்னை, ராஜஸ்தானி, மதராஸ் மாநிலத்துல இந்த சட்டம் இருந்திருக்கு. வகுப்பாரி பிரதிநிதித்துவம் இந்தியாவில உருவாக்கத்துக்கு முன்னாடியே சென்னை, ராஜஸ்தானியில ஆங்கிலேய அரசாங்க காலத்திலேயே வகுப்பாரி பிரதிநிதித்துவம் இருந்திருக்கு. எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சரிங்களா? முதல்ல இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தை உண்டாக்குனர் யாரு, அது எப்படி உருவாகுச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த அரசியல் கட்சிகள் எப்படிலாம் மாறுச்சு, அதெல்லாம் நீங்க கொஞ்சம் நான் முன் சுருக்கமா சின்ன சொல்லிடுறேன் கேளுங்களேன். தமிழ்நாட்டுக்கு உள்ள வராங்க இல்லையா வெளிய நாட்டவர், அதாவது யாருன்னா போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் எல்லாமே உள்ள வராங்க. அவங்க அடிப்படை நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, இங்க தங்களுடைய மதத்தை பரப்பணும் அப்படின்னு அவங்க அடிப்படை நோக்கம். அது மதத்தை மட்டுமே அவங்க தனியா பரப்பிட முடியாது. அதுக்கு கல்வியும் சேர்ந்து பரப்புறாங்க.
கல்வியும் தர்றது ஒரு வழியாகவும் மதத்தை பரப்பது இன்னொரு வழியாகவும் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ முதல்ல இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல போர்ச்சுகீசியர்கள் பள்ளிகள் நடத்துறாங்க இல்லையா, அந்த பள்ளிகள் தான் முதல்ல இலவச மதிய உணவு திட்டம் வழங்கப்பட்டது. அதான் தமிழ்நாடு வரலாறு. இலவச மதிய உணவு திட்டத்தை முதல்ல போர்ச்சுகீசியர்கள் தங்களுடைய பள்ளிகளில் வழங்கினாங்க. அவங்க மட்டும் வழங்கினாங்க. ஏன்னா மக்களிடையே தங்களை பரப்புறாங்க. சோ மக்களை தங்களை ஒன்றிணைத்துக் கொள்வதற்காக எல்லாம் பண்ணாங்க. இப்ப அந்த காலகட்டத்துல தான் நீங்க பாத்தீங்கன்னா வீரமாமுனிவர், ஜி போப், கால்டுவெல் போன்றவங்க எல்லாம் இங்க உருவாக ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த காலகட்டத்துலதான் உங்களுக்கு வந்து தமிழ்ல வந்து தமிழ் அகராதிகள் உண்டாகுது. தமிழ்ல இருந்து லத்தீனுக்கும், லத்தீன்ல இருந்து தமிழுக்கும் மொழி மாற்றம் உண்டாக்கப்படுகிறது. பல தேம்பாவணி போன்ற காப்பியங்கள் உருவாக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் கால்டுவெலுடைய அகராட்சிகள் பண்றாரு. அவருடைய தொல்பொருள் அந்த நூல்களை எழுத ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே அந்த காலகட்டம் தான். சோ இந்த மாதிரி பல இயக்கங்கள் வந்த பிறகு அரசு ரீதியாக என்ன மாற்றம் உண்டாகுன்னா 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கம் உண்டாரு. அந்த நல உரிமை சங்கம் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவர் வந்து நீதி கட்சியா பதிவு நிற்கிறது. சோ நீதி கட்சி வந்து 1920 தான் முதல்ல ஆட்சிக்கு அமைகிறாங்க தமிழ்நாட்டுல. அப்ப நீதி கட்சி எதிர்த்து அரசியல் செஞ்சது யாருன்னா காங்கிரஸ் தான். சரிங்களா? அதாவது வெள்ளைக்காரங்க எடுத்து காங்கிரஸ் போராடினாங்க. ஆனா வெள்ளைக்காரருக்கு ஆதரவாகவே அவங்களுடைய அந்த ஆட்சியிலேயே நம்ம வந்து நமக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு நீதி கட்சி போராடிச்சு தனியா. சோ அப்ப அந்த டைம்லயே தமிழக அரசியல் பாத்தீங்கன்னா ஒரு புறம் வெள்ளைக்காரருக்கு எதிராகவும் இன்னொரு புறம் அவருக்கு ஆதரவாகவுமே 2 வகையான நிலைப்பாடு உண்டாயிடுச்சு. சரிங்களா? அந்த ஆட்சியவே ஆதரிச்சாங்களா? ஆமா, ஏன்னா அவங்க வெள்ளைக்காரர்கள் கொடுத்த அந்த அரசியலமைப்பு சீர்திருத்தத்தை அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப மாண்டேக சீர்திருத்தம் அந்த சீர்திருத்தம் உள்ள மூலமா தான் அவங்க வந்து அரசியல பங்கேற்றாங்க. நீங்க ஆங்கிலேய எதுக்குதான் என்ன ஆகுதுன்னா அவங்க அரசியல் நீங்க பங்கேற்க கூடாது, வெளியே வரணும். ஆனா அவங்க அப்படி வெளியே வரல. காங்கிரஸ் வந்து ஆரம்பத்துல புறக்கணிச்சாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் தேர்தல் போட்டி உள்ள வந்துட்டாங்க. ஆனா முதல்ல நீதி கட்சி அவர்கள் அவங்க புறக்கணிப்பு செய்யல. அவங்க வந்து உள்ள வந்துட்டாங்க. அவங்க ஆட்சியிலே பங்கேற்று இருக்காங்க. 1920 சென்னை ராஜஸ்தானில நீதி கட்சி ஆட்சி அமையுது. அதுக்கப்புறமா தான் பல முக்கியமான திட்டங்கள் செய்யறாங்க. சென்னை மாநகராட்சி பள்ளியில உண்டாக்குறாங்க. அதுல இலவச மதிய உணவு திட்டத்தை அவங்க தராங்க. அது மட்டும் இல்லாம என்னன்னா அந்த நீதி கட்சி என்பது ஒரு முக்கியமான 1926 அடுத்த தேர்தல் வருது. அந்த தேர்தல பாத்தீங்கன்னா டாக்டர் சுப்புராயன் என்ற சுயேட்சை வந்து முதலமைச்சர் ஆறாரு. ஏன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நமக்கு நீதி கட்சிக்கும் பெரும்பான்மை இல்ல, நீதி கட்சி எதிர்த்து அந்த டைம்ல தேர்தலில் போட்டுவிட்ட சுயராஜ்ய கட்சிக்கும் பெரும்பான்மை இல்ல. சுப்புராயன் என்பது ஒரு சுயேட்சை எம்எல்ஏ. அந்த சுயேட்சை எம்எல்ஏ தலைமையில அமைச்சரவை அமைக்கப்பட்டு அவர் மூலமா ஆட்சிக்கு வராங்க. அந்த கிட்டத்தட்ட நீதி கட்சி சார்ந்தவர்களும் சுயராஜ்ய கட்சியும் 2 பேருமே ஆதரவு தருகிறாங்க. 2 கட்சியுமே ஆதரவு கொடுத்து ஒரு சுயேட்சை எம்எல்ஏயான சுப்புராய தலைமையில தமிழ்நாட்டுல ஆட்சி அமையுது. சென்னை ராஜஸ்தான்ல ஆட்சி அமையுது. அந்த அமைச்சரவையில முக்கியமான ஆள் தான் எஸ் முத்தையா என்பவர். அந்த முத்தையா தான் முதல்ல கோட்டா முறைன்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமாக ஒரு வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கொண்டு வராரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு வகுப்பு கிடையாது. முக்கியமா பாத்தீங்கன்னா நீதி கட்சியோடைய அடிப்படை ஆதாரமே வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை அமல்படுத்துவது. ஏன்னா அவங்கதான் என்ன பண்ணாங்கன்னா சாதி வாரியா இடஒதுக்கீடுன்னு கேக்குறாங்கல்ல, அதோடைய ஒரு முன்னோட்டமா அதோட முன்னோக்கியா. ஆமா ஆமா. ஏன்னா அவங்க நீதி கட்சியோட அடிப்படை நோக்கி எப்படி வந்துருன்னா பிராமணர் அல்லாதார், அதுதான் அவங்களோட அடிப்படை. அது எப்படி அவங்க நிவர்த்தி பண்ணலாம், அது எப்படி நல்லா ஆகலாம்னா அங்க வகுப்பு பிரதிநிதித்துவத்தை அடைஞ்சிட்டோம்னா இதுல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம் அவங்க நினைச்சாங்க. அதுபடிதான் எஸ் முத்தையா என்பவர் டாக்டர் சுப்புராயனோட தலைமையோட அமைச்சரவையில வகுப்பு பிரதிநிதித்துவம் உண்டாக்குறாரு. அது கோட்டா மணின்னு சொல்லுவாங்க. அந்த கோட்டா சிஸ்டம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்குமே ஒரு நான் பிராமின்ஸ், அந்த பிராமணர்களுக்கு 44%, மற்றவங்களுக்கு 16, கடைசி ஆதித்தவர்களுக்கு 8 விழுக்காடுமா அவங்க ஒரு அமைப்பு வச்சிருந்தாங்க. அந்த அமைப்பு தான் முதல்ல பெரியார் அவர்கள் பாராட்டினார். தலைமை எழுதுகிறார் விடுதலை பத்திரிகையில. இந்திய அரசியலமைப்புல பெரியார் அவர்கள் முதல்ல முக்கியத்துவம் பண்ணி இடஒதுக்கீடு கொண்டு வந்தாருன்னா அதுக்கு முன்னணியாகவே நம்ம சென்னை மாகாணத்திலேயே ஒரு மாற்றம் உண்டாகிருக்கு. நீதி கட்சியோடைய அடுத்த தலைமுறை இல்ல அடுத்த வழிகாட்டி இல்ல அடுத்த கண்ணி அப்படின்னு சொல்லும்போது பெரியார் சொல்ல முடியும். இப்ப அந்த நீதி கட்சியோட வீழ்ச்சி என்னதுமா ஆச்சு? ஏன் வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா நீதி கட்சியோட அடிப்படை நோக்கமா இருந்தது பிராமணன் அல்லாதர். அவங்க தங்களுடைய கொள்கையா வகுப்பு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதை அழிஞ்சு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களால என்ன செய்யறது, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும், அவங்க கடைசி கட்டத்தை நோக்கி போகாதனால என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் நாள் போக 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 அவங்களுடைய செல்வாக்கு படிப்படியா தமிழகத்துல குறைஞ்சிட்டே வந்துடும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1944 நீதி கட்சி அந்த மெம்பர் என்ன பண்ணாங்கன்னா இனிமேட்டு எங்களால் இந்த கட்சி நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு தந்தை பெரியாரை பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க இந்த கட்சின்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம்ல தந்தை பெரியார் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இல்ல, அவர் காங்கிரஸ் வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்து சுயமரியாதை இயக்கம் நடத்திட்டு இருந்தார். சுயமரியாதை இயக்கம் நடத்திருந்தவர்கிட்ட நீங்க உங்களுக்கு கட்சி எடுத்துக்கோங்கன்னு சொல்றாரு. அந்த டைம்ல தான் 1944 அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா தந்தை பெரியார் அவர்கள் நீதி கட்சிய திராவிடர் கழகமா மாத்துறாரு. இப்ப இருக்கிற திராவிடர் கழகம்ல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னோடியா இருந்தது நீதி கட்சி. நீதி கட்சிய கண்டினியூவா பண்ணல, நீதி கட்சியோட கொள்கையா மாத்துறாரு தந்தை பெரியார் அந்த டைம்ல.
நீதி கட்சியோட கொள்கை பிராமணன் அல்லாதார், அதை அவங்க ஜெயிச்சுட்டாங்க, வகுப்பார்வை கொண்டு வந்துட்டாங்க. அப்ப திரும்ப இந்த கட்சிக்கு என்ன தேவை இருக்குன்னா புதிய கொள்கை தேவை, புதிய நோக்கம் தேவை, புதிய எல்லை தேவை. அது பெரியார் என்ன சொல்றாருன்னா திராவிடர் அல்லாதான்னு சொல்லி புதுசா ஒரு டேர்மை காயின் பண்றாரு. அதாவது பெரியார் என்ன பண்றாருன்னா வெறும் ஆரியர் மட்டும் இது இல்ல, வடநாட்டுல இருக்கிற எல்லாருமே தென்னாட்டவர்களை நீங்க சுரண்டுறீங்க, அதனால கூர்மைப்படுத்துறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டுல இந்த அரசியல் பாத்தீங்கன்னா பிராமணன் அல்லாதார். பெரியார்கள் இந்த நீதி கட்சியை திராவிட மாத்தும் போது ஆரியர் அல்லாதவர், அதாவது வடவர் அல்லாதவர், திராவிடர் அல்லாதவர்னு சொல்லி அந்த இடத்துக்கு கொஞ்சம் டேர்ம் மாறுது. சோ பெரியார் இந்த திராவிட கழகம் மூலமாக திராவிடர் அல்லாதவர்னு சொல்லி அரசியல் உண்டாக்குறாரு. அது மூலமா என்ன பண்றாருன்னா மிக பெருசா திராவிட நாடு திராவிட இருக்குன்னு சொல்லி கொள்கையை உண்டாக்குறாரு. திராவிட நாடு அடைவதன் வெறுக்கிறதுக்காக நீங்க திராவிடம் உயிரோடு இருந்துட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுடைய அடிப்படை கொள்கை அதுதான், அது அடைவதற்கும் அவங்க இருந்துட்டே இருப்பாங்க. இறுதி காலகட்டத்தில் தமிழ்நாடு தமிழருக்கு முழக்கத்தை வைத்தார் ஐயா பெரியார். மாத்திட்டாரு இல்லையா? அப்ப மாத்தின பிறகு அவங்க பேரை மாத்திருக்கணும், திராவிட கழகம் தமிழக கழகம் மாத்திருக்கணும். அது மாத்தல, கொள்கையும் மாத்திட்டாரு பெரியார். ஆனா இப்பயும் அவங்க என்ன பண்றாங்கன்னா திராவிட இது மட்டும் தான் பேசிருக்காங்க தவிர பெரியாருடைய இறுதி காலகட்டத்திலான கொள்கையை பத்தி அவங்க பேசல. தமிழ்நாடு தமிழருக்குன்றதுதான் பிரபலப்படுத்தி இருக்கணும், அதுதான் பேசுபொருளா இருக்கணும். அது பேசுறது ஆகல. ஆமா, இப்ப இந்த நீதி கட்சி திராவிட கழகம் மாறிச்சு இல்லையா? அதை மாறும் போது முன்னாடி என்ன கருதுகோள் பேச்சுவார்த்தை இருந்ததுன்னா அது தமிழர் கழகமா தான் மாறதுக்கான கொள்கையா இருந்தது. அது தமிழர் கழகமா மாற வேணாம், அது சரியா இருக்காது, அது திராவிட கழகமா தான் சரியா இருக்குன்னு சொல்லி ஒரு மாற்றத்தை உண்டாக்கிட்டாங்க. சொல்லுவாங்க காலையில வரைக்கும் நாங்க தமிழர் கழகமா எதிர்பார்த்துட்டு இருந்தோம், திடீர்னு மதியானத்துக்கு மேல திராவிட கழகமா மாறிடுச்சுன்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. அதுக்கான செய்திகள்லாம் வந்திருக்கு நமக்கு, சரிங்களா? அப்ப ஏன்னா அதை கலந்துக்கிட்ட தமிழ் உணவாளர்கள், தமிழ் தேசியவாளர்கள் அந்த கருத்து பதிவு வச்சிருக்கிறாங்க. சோ திராவிட காயம் உருவாகிடுச்சு. இப்ப ஆனா பெரியார் தன் இறுதி காலத்துல தமிழருக்கு மாறிட்டாரு. இப்ப என்ன நடக்குது? இப்ப பாத்தீங்கன்னா திராவிடரே தப்பு, இது தமிழர் அல்லாதான்னு சொல்லி அடுத்த கட்ட அரசியல் உண்டாக்கிருக்கு. திராவிடர் அல்லாதார், தமிழர் அல்லாதார் ஒரு ஆமா, கிட்டத்தட்ட இந்த தமிழக அரசியல நீங்க உற்று நோக்கினீங்கன்னா இந்த மாதிரி 3 வகையான ஜெனரேஷன் வேறுபாடு கிடைச்சிருக்கு. சோ ஒவ்வொரு ஜெனரேஷன்லயுமே அந்தந்த கோட்பாடுகளை வலியுறுத்துவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள். அதான் இந்த மாதிரி 3 வகையான மாற்றங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சோ இதனால ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த இது நம்ம என்ன தெரிவதுன்னா அந்தந்த காலகட்டத்துக்கு என்ன கொள்கை தேவையோ அந்த கொள்கை நிலைச்சு நிற்கும். அந்த காலகட்ட கொள்கை தேவையில்லைன்னா அது போயிடும். அது இல்ல எல்லாமே கரெக்டா தான். இப்ப நீங்க ஒரு வரலாறு ரீதியா சொல்லிட்டீங்க. எனக்கு சில இன்றைய காலகட்டத்துல யங்ஸ்டர்ஸ்க்கும் தேவையான சில கருத்துக்கள் தேவைங்கிறதால உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கிறேன். பெரியார் எதிர்ப்பு, ஏன்னா பெரியார் திராவிடத்தோட அடையாளமா இருக்கிறாரு, அப்ப அது இருக்கிறதா என் வேலை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய திரு சீமான் அவர்கள் சொல்றாங்க. நான் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் தான் தமிழ் தேசியத்தை கொண்டு போறேன் அப்படின்னு சொன்னவரு இப்படி சொல்றாரு. இப்ப இது வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு அப்ப தமிழ் தேசியத்தின் நோக்கம் இதுதானா அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படாதா? இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? நீங்க எப்படி பகுப்பாய்வு செய்யறீங்க? தமிழ் தேசியத்தின் நோக்கம் திராவிட தேசியத்தை வீழ்த்துவது மட்டுமாக இருந்தால் நீங்க பெரியார் எதிர்க்கலாம், சரிங்களா? ஏன்னா திராவிடத்தினுடைய அடிப்படை கூறு பெரியார் தான். ஆனா தமிழ் தேசிய நோக்கம் அதுவா? நம்ம அதான் இங்க நம்ம கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கு. தமிழ் தேசியம் இருந்துச்சு இல்லையா? பெரியாருக்கு முன்பாக சிலப்பதிகாரம் ஏற்றப்பட்ட காலத்துல தமிழ் தேசியம் இருக்கே. சேர சோழ பண 3 அரசர்கள் இருந்தாங்க. ஆனா இடையில் ஒரு தனி நபர் தானே பெரியார். ஆமா, அதான் சொல்ல வரேன். இளங்கோடிகள் காலத்திலேயே சேர சோழ பணையன்னு நம்ம பார்க்காம அவர் தமிழ் அரசர்களாக தமிழ்நாட்டை தான் பார்த்தா இளங்கோடிகள். சோ அதுவே தமிழ் தேசியத்தின் ஆரம்ப காலம் தான். உன்னோட நீங்க தொல்காப்பியத்தை பார்க்கலாம், அதுக்கு விளக்கம் எழுதும் போது உன் நாடு என்னன்னு கேட்டா நீங்க தமிழ்நாடுன்னு சொல்றாங்க, அது பதிலளிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப தமிழ்நாடு தமிழ் தேசியம் வரலாறு பூர்வமா இருக்கு. திருநாவுக்கரசர் பதிகத்தோடு சொல்றாரு, ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டேன்னு சொல்றாரு, சரிங்களா? இந்த மாதிரி காலங்காலமா தமிழ்ன்ற கோட்பாடு இருந்துகிட்டே தான் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த டைம்ல நீங்க என்ன பண்றீங்க? தமிழ் தேசியத்தை உண்டாக்குறீங்க. தமிழ் தேசியத்தினுடைய நோக்கம் என்ன? தமிழர்களுக்கான லட்சியத்தை அடையணும், அதுக்குன்னு ஒரு தனி கொள்கைகள் இருக்கு, கோட்பாடுகள் இருக்கு. நடுவுல நீங்க போகும்போது எதிரியா நீங்க திராவிட தேசியத்தை பாக்குறீங்கன்னா நீங்க அதை தாண்டிதான் போய் ஆகணும். அது கூட சண்டை போட்டுட்டு நீங்க அதுவே அதை திராவிடத்தை தோல்புரிக்கு மட்டுமே தமிழ் தேசியம் கொள்கை இருக்கக்கூடாது. இல்ல அவர் சொல்றாங்க, நான் பிஜேபி எதிர்க்கிறேன், நான் ஆர்எஸ் எதிர்க்கிறேன், நான் ஆரியத்தை எதிர்க்கிறேன், அதே சமயம் அவர்களுக்கு எதிர்ப்பதை போல எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிடத்தையும் எதிர்க்கிறேன், அதுதானே நான் எதிர்க்க வேண்டிய வேலை கட்டாயம் அப்படின்னு சொல்றாரு. அந்த வாதம் சரிதானே? வாதம் சரிதான். நான் என்ன என்னுடைய கருத்து என்ன நான் சொல்றேன்னா, தமிழ் தேசியத்தின் எல்லைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? நம்ம அந்த லட்சியத்தை நோக்கி தான் பயணம் பண்ணணும். நீங்க உங்களுடைய ஆற்றலை, உங்களுடைய வலிமைய திராவிடர் கூட போராடி அவங்க கூட சண்டை போட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இப்ப நீங்க அறிவாந்தமா நீங்க சில செயல்கள் செய்யணும். இப்ப முக்கியமா பாத்தீங்கன்னா
அவர் பேசுன மிக முக்கியமான கருதுகோள் பாத்தீங்கன்னா அதுதான் பேசுபொருள் ஆகணும். இன்னைக்கு ஃபுல்லா தான் ஆயிருக்கணும். ஆனா அது ஆகல. அது தவிர மத்த எல்லாமே ஆயிட்டு. பெரியாருடைய நூட்களை நாட்டுரிமை ஆக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம் வந்து திராவிட அரசாங்கமா சொல்றாங்க, திராவிட மாடல் சொல்றாங்க. அவங்களோட அடிப்படை நோக்கம் வந்து பெரியார் தான். அத்தகைய பெரியாருடைய நூட்களை இது வரைக்கும் ஏன் நாட்டுடைமை ஆக்கல? பெரியார் வந்து பட்டித்தொட்டிக்கும் சேரணும்னா அவருடைய நூட்களை நாட்டுடைமை ஆக்கி எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? அது ஏன் இன்னும் ஆக்கப்படல? அதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. அதுதான் கூர்மைப்படுத்தணும். நீங்க அதை செய்யுங்க. அதை இந்த அரசாங்கத்தை நோக்கி புஷ் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா பெரியார் என்னென்ன எழுதினாரு, என்னென்ன சொன்னாரு, எப்பப்ப எதை பேசலாம்னு சொல்லி வெளிப்படையா எல்லாருக்குமே தெரிஞ்சிட போறோம். அதுக்கப்புறம் அது அந்த மக்கள் எடுக்க வேண்டிய முடிவு தான். இப்ப அந்த விஷயம் எதுவுமே வெளியே வரல, முழுமையா வெளியே தரப்படல. சரிங்களா? இப்ப பெரியார் பத்தி இவர் இந்த பெரியார் மாதிரி இந்த ஒரு தேதியில சொல்றாருல, இது ரொம்ப ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தா இருக்குது. இது பெரியார் தான் சொன்னாருன்னு சொல்றாரு. அப்ப இது இது சமூகத்துல பதற்றத்தை உருவாக்காது. சரி, அதுதான் நான் சொல்றேன். ஒரு புறம் வந்து சொன்னாங்கன்னு சொல்றதும், இன்னொரு புறம் சொல்லல, அதுக்கான ஆதாரம் காட்டுனதும் எப்படி நம்ம ஆதாரம் காட்ட முடியும்? ஏன்னா பெரியார் மட்டுமே நாட்டுமயக்கப்படல இல்லையா? ஒருத்தரோட நூட்கள் இல்ல அப்ப அப்படி நாட்டுமயக்கப்பட்ட இல்லாம எப்படி அப்ப ஆதாரம்லாம் எப்படி சீமான் அவர்கள் சொல்கிறார் அப்படின்னு பேராசிரியர் சுபவி கேட்கறாங்க. அதுதான் சொல்றேன். அதுக்கு நம்ம கிட்ட பதில் கிடையாது. நீங்க இது ஒரு பேசுபொருள் ஆக்காதீங்கன்னு சொல்றேன். நீங்க என்ன இதுதான் என் பிரச்சனை. அவங்க சொன்னாங்க சொல்ல இத பத்தி பேச உங்க பயன் இல்ல. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? அவரு சரியா தவறா நீங்க பேசுறீங்க. ஆனா எப்பவுமே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அருள். என்ன நம்ம பண்றோம்னா ஒரு 3 வகையான இது இருக்கு. ஒண்ணு கொள்கை என்னன்னு சொல்லி பேசுறது. இன்னொன்னு அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துற ப்ராசஸ் செயல்முறைகளை பத்தி பேசுறது. மூணாவது அதுல பங்கேற்கின்ற ஆட்களை பத்தி மட்டுமே பேசுவது. நம்ம என்ன செய்யறோம்னா அந்த ஆட்களை பத்தி மட்டும் தான் பேசணும். அந்த ஆட்களை பத்தி பேசும்போது அது சரியா தவறா நிறையா குறையா அதை பத்தி பேசியே காலத்தை கடத்திடுறோம். என்ன செயல்படுத்தணும், எப்படி செயல்படுத்தணும் பேசுறது கிடையாது. செயல்படுறதுக்கு முன்னாடி நம்ம எதை செயல்படுத்த போறோம், அது தத்துவம் என்ன, அது கொள்கை என்ன, அதை பத்தி நம்ம சுத்தமா பேசுறதே கிடையாது. இப்ப தமிழ் தேசத்தின் கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த கொள்கையை எப்படி நடைமுறைப்படுத்துவது நம்ம பேசணுமே தவிர அதுக்கு உள்ள இருக்கிற ஆட்களை பத்தியும் அந்த ஆட்கள் இன்னொருத்தவங்க என்ன விமர்சனம் பண்ணாங்க அதை வந்து பூதாகரமாக்க கூடாது. அது ஒரு பேசுக்குள்ளாவே ஆக்கக்கூடாது. சில இல்ல விஷயங்களை பேசு பொருளாக்கலாம். பெரியாரை எதிர்ப்பறேன், பெரியார வந்து நான் இது பண்ண போறேன் அப்படின்றத கூட கூர்மையாக்க வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. கூர்மை ஆக்குங்கன்னு தான் சொல்றேன். கூர்மை ஆக்கலாம். அது என்னோட கருத்து கிடையாது. சரிங்களா? அது அந்த களத்துல இயங்குற அரசியல் அமைப்புகளோட கருத்துக்கள். நான் என்ன சொல்றேன், பெரியாருடைய அரசாங்கம் நம்ம சொல்றோம். பெரியாரோட நூட்களை நாட்டுரிமை ஆக்குங்கன்றேன். அதுதான் நீங்க கூர்மைப்படுத்த வேண்டிய புள்ளி. அந்த புள்ளியை விட்டுட்டு நீங்க மத்த புள்ளிக்கு போறனால எந்த ஒரு பயனும் கிடையாது. நீங்க அந்த புள்ளியை கூர்மைப்படுத்துங்களேன். இப்ப எப்படி நான் உங்களுக்கு புரியுமா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே. கல்வி வந்து நமக்கு வந்து இப்ப எவ்வளவு சிக்கல் உண்டாகுது மாநில மைய அரசின் மூலமாக. சிறந்த தீர்வு என்ன? கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். சோ நம்மளுடைய நோக்கம் கல்வியை மாநிலத்துக்கு கொண்டு வர இருக்குமே தவிர அவன் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சட்டம் போடும் போது அந்த சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் போடுறது நம்மளுடைய வேலை கிடையாது. இப்ப நீட்டுக்கு எதிராக நீட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கு எதிராக அவங்க தீர்மானம் போட்டோம். அது தீர்மானம் ஒப்புதல் வழங்கப்படல. அது இன்னும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்ப நீட் வந்து நடைமுறை ஆயிடுச்சு. அதுக்கு என்ன உறுதியான தீர்வு என்னவா இருக்க முடியும்? கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வரணும். இப்ப நம்மளுடைய நோக்கம் அதை பத்தி தான் இருக்கணுமே தவிர அது நடக்கல. அதுக்கு பதில் என்ன நடந்திருக்கு? நீட்டுக்கு நீங்க விலக்குத்தாங்க, நீட்டுக்கு விலக்குத்தாங்க மட்டுமே பேசுமே தவிர கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கு என்ன வகையான செயல்முறைகள் செய்யப்பட்டது? தமிழ்நாட்டுல இருந்து 40 எம்பிக்கள் போய்க்கிறாங்க இல்லையா? அவங்க என்னென்ன செயல் பண்ணாங்க? அதை தான் நம்ம கூர்மைப்படுத்தணும். அதை நம்ம கூர்மைப்படுத்துறதே கிடையாது. வெறும் நீட் விளக்க மட்டுமே பேசிட்டு போயிடுறோம். ஆனா நம்மளுக்கு பேசுறது என்னவா இருக்கணும்? கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். அதுதான் இருக்கணும். அதை விட்டுட்டு நீட்டு விலக்கு என்பது ரெண்டாவது தான். நீட்டு நான் இருக்கோ இல்லையோ நீங்க கல்வியை மாநிலத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை கூட உங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. அதையே நம்ம அதை நோக்கி நம்ம போக மாட்டோம். அதுதான் முக்கிய புள்ளி. எந்த விஷயத்த நம்ம பேசு பொருளாக்கணும், அது எப்படி செயல்படுத்தணும் தான் முக்கியம் இருக்கு. அதை விட்டுட்டு அதை இப்ப 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 நம்ம இந்த மைய அரசோட பிரச்சனை கூட நம்ம வெறும் மோடியாகவும் இல்ல பாஜக மட்டுமே பண்ணி பேசுறது நான் சொல்ல 3வது தரத்துல தான் வருது. ஆட்களை பத்தி பேச வர்றது. மொத்தம் 3 தான் நான் சொல்ல முடியும். கொள்கை 1, 2வது செயல்முறை வழிமுறை, 3வது ஆட்கள். ஆட்களை பத்தி பேசுவதால் எந்த ஒரு பயனும் கிடையாது. ஏன்னா ஆட்கள் இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போவாங்க. அது ஆட்கள் மாறிட்டே இருப்பாங்க. தமிழ் தேசியத்துக்கும் பயன் கொடுக்காதுன்றீங்க. பெரியார் எதிர்ப்பு. தமிழ் தேசியத்துக்கு பெரியார் எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்பு எப்ப பயன் தானும் நீங்க நினைக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு சின்ன சின்ன இடைக்கற்களாவோ தடைக்கலாவோ இருக்குமே தவிர அது நோக்கம் கிடையாது. ஏன்னா தமிழ் தேசியத்தின் நோக்கம்ன்றது வேற. தமிழ்நாட்டுல தமிழ் தேசிய ஆட்சி அமையணும்னு தான் அவங்களுடைய நோக்கம். அந்த நோக்கம் அமையறதுக்கு திராவிட ஆட்சி போகணும். திராவிட ஆட்சி போனா நீங்க திராவிடத்தை எதிர்க்கிறீங்க. அது வந்து தனிநபர் எதிர்ப்பா இருக்க கூடாதுதான் நான் சொல்ல வரேன். நான் வந்து சொல்ல வரேன்னா பெரியார் என்ன பேசான்னு எதிர்க்கிறீங்க இல்லையா? அது பெரியாருடைய தனிமனித தாக்குதல். பெரியார் மட்டும் இல்ல, யாருமே தனிமனித தாக்குதல் பண்ண வேணாம் தான் என்னுடைய கருத்து. நீங்க பெரியார் எழுத்துக்களை நீங்க விமர்சிக்கிறீங்க. பெரியார் எழுத்துக்களை விமர்சிக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்னா பெரியார் எழுத்துக்கள் பொதுவெளிக்கு வரணும். புரியுதுங்களா? இப்ப சீமான் சொன்னதுல கூட முக்கியமான கருத்து நாட்டுரிமை ஆக்கணும் தான் முக்கியமான கருத்து. நீங்க அதுதான் பேசுபொருள் ஆக்கணும். பெரியார் நூல்களை ஏன் இத்தனை காலமாக நாட்டுரிமை ஆக்கப்படல?
திராவிட ஆட்சின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு 100 வருஷத்துக்கு மேல ஆகுது இல்லையா? திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, ரெண்டுமே திராவிட ஆட்சி தான். அவங்க ஏன் பெரியார் நூலை நாட்டுடைமை ஆக்கல? ஏன் இன்னும் ஆக்கப்படாம இருக்கு? அதுதான் நம்ம கூர்மைப்படுத்தணும். அந்த கேள்வியை கூர்மைப்படுத்தி அது நாட்டுமை ஆடிச்சுன்னா பெரியார் அனைத்து வர்க்கமும் போய் சேர்ந்துடுவாரு. அப்படி சேரும் போது அவர் என்ன சொன்னாரு, எப்ப சொன்னாரு, அவர் சொன்னது சரியா இல்லையான்னு சொல்லி அவரை படிக்கிற பாமன் எளிதாக முடிவெடுக்க முடியுமே. இப்ப அந்த முடிவு எடுக்க வேண்டிய ஆள் நம்ம மக்கள் தான். அது மக்கள் எப்ப முடிவெடுப்பான்? அவன்கிட்ட அந்த தகவல் இருக்கணும். அவனுக்கு அந்த தகவல் இப்ப இருக்கா? கிடையாது. சோ தகவல் இல்லாத நிலையில ஒருத்தர் அவர் இப்படி சொன்னாருன்றதும், ஒருத்தர் அப்படி இல்ல அப்படி சொல்லன்றதும், இது ஆட்களை பத்தி பேசுற மாதிரிக்குமே தவிர உண்மையான நோக்கத்தை அடையாது. இதுதான் நான் சொல்ல வரேன். அதனால பெரியார் நோக்கி நாட்டுமை ஆக்கணுன்றதுதான் அவங்களுடைய முக்கியமான நோக்கமா இருக்கணும். கண்டிப்பா அருண். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.